which is very clear that இது வந்து இவங்க அடிச்சு தான் 2 பேரோட இது வந்து இரட்டை கொலை இல்லையா, 2 பேரோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. கூடவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து அந்த 18 காயங்களுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், கை கால்கள் வந்து தொங்க விடப்பட்டு அடிக்கப்பட்டது, அந்த பெஞ்ச் மேலே வச்சு அடிக்கப்பட்டது, ஓகே, இந்த மாதிரி உள்ள வந்து இன்டர்னல் ப்ளீடிங்கும் இருந்ததாக சொல்லப்பட்டது. என்னன்னால பார்த்துக்கலாம், ஏன்னா அந்த நோக்கத்தில் தான் அந்த ஸ்டேஷனோட சிசிடிவி அளிக்கப்பட்டிருக்கு இல்லையா. அவங்களுக்கு அப்போ என்ன, நம்ம கண்ட்ரோலில் இருக்க ஸ்டேஷன். ஏன்னா இந்தியாவிலே முதல் முறை ஒரு ஸ்டேஷன் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுக்கு போனது இதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கொடூரம். ஏன்னா ஒரு லத்தியை வந்து ஆசன வாயில விட்டு பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளவு கொடூரமான விஷயம். இதில் கூடவே இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபெனிக்ஸ் அவர்கள் வந்துட்டு இறப்பதற்கு முன்னால அவங்க உறவினர்கள்கிட்டையும் சொன்னதாகவும் நேற்று இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. எவிடன்ஸ் அளிக்கப்பட்டதுக்கான செக்ஷன்ஸும் இங்கே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா ஸ்டேஷன் இருக்க சிசிடிவி அளிக்கிறாங்க, அந்த செவத்தில் அந்த ரத்தக்கரையை வந்து தண்ணி ஊற்றி கழுவ போகிற ஒரு விஷயம். இந்த மாதிரி எவ்வளோ ஒரு 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 கொடூரமான ஒரு வேலையை செய்யக்கூடிய காவல்துறை ஒரு பக்கம் இருந்தாலும் என்னன்னா அந்த A1 ஆகிய ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் SHO ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அவர் வந்துட்டு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான், அவர் கூறியதின் அடிப்படையில் தான் முதல்ல 2 காவலர்கள் தாக்கினாங்க, அதுக்கப்புறம் மற்ற காவலர்கள் எல்லாருமே தாக்கினாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அன்னைக்கு அந்த காவலர் வந்து ரேவதி அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த விஷயம் அன்னைக்கே வேற டர்ன் எடுத்தது. ரேவதி, பியூலா, ரவிச்சந்திரன் இவங்க 3 பேரும் இல்லையா காவலர்கள், இவங்க கொடுத்ததின் விலை ஒரு சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். வணக்கம் சார். மேம், 5 வருடங்களுக்கு முன்பு சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவங்கள காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பு. கொரோனாவையும் மீறி அது நம்ம பெரிய பேசு பொருளாச்சு. இப்போ 5 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை எப்படி பார்க்குறீங்க? கேஸ் ஆக்சுவலி அதான் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம். இது எல்லா கேஸ்லேயும் ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா ஏன் இவ்வளோ காலதாமதம், ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். இங்கே வந்து ஐ திங்க் நம்ம நேற்று எல்லாருமே அந்த வெளிவந்த ஒரு விஷயத்த நியூஸை பார்த்ததுனால நமக்கு புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த சார்ஜ் ஷீட் வந்து 2427 பக்கம், 2500 பக்கத்துக்கு நிகரான ஒரு சார்ஜ் ஷீட். அந்த சார்ஜ் ஷீட்டில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், 105 சாட்சிகள், கூடவே பார்த்தோம் 250க்கு மேற்பட்ட ஆவணங்கள், இது எல்லாத்தையும் விசாரணை, குறுக்கு விசாரணை எல்லாரோட இதுவுமே எடுத்து முடிப்பதற்கான காலம் தான். ஏன்னா 2021 to 23 இவங்க எல்லாருமே விசாரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்த சாட்சியங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து டாக்டர் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே ஃபாரன்சிக்கு எல்லாமே ஒரு வச்சு முடிவெடுக்கப்பட்ட விஷயம் தான் இது. ஐ திங்க் நம்ம லாக்அப் டெத் நம்ம என்னதான் திரும்ப திரும்ப நம்ம சொன்னாலுமே வந்துட்டு இல்லை, காவல்துறையினர் இப்படி பண்ணக்கூடாது, மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையினரே இந்த மாதிரி திரும்ப 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 பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு எல்லாமே நேற்று வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் 30ஆம் தேதி வரப்போகிற தண்டனை விவரங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முன் உதாரணமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நம்ம லாவில் வந்து போகிறோம் அப்படின்னாலுமே ஒரு பக்கம் ப்ரொவிஷன் ஆக்ட் என்ன சொல்லுது, ப்ரொவிஷன் என்ன சொல்றதுன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதே மாதிரியான வழக்குகள் முன்னாடி நடந்திருந்தா அதில் எந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ப்ரெசென்ட் கேஸ்க்கு கோட் பண்ணலாம். தட் இஸ் பிரசிடென்ட். ஓகே, ஒருவேளை நாளைக்கு இந்த கேஸ்ல கொடுக்க போகிற ஜட்ஜ்மெண்ட் அஜித்குமார் வழக்குக்கோ இல்லை ஆகாஷ் வழக்குக்கோ ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்கலாம். இங்கே இப்போ இந்த 9 பேரும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வர்றப்ப அவங்ககிட்ட அந்த ஒரு பயமே எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. காவலர்கள் அடிக்க போகிறாங்க இப்படிங்கிறப்ப 5 வருஷங்களுக்கு முன்பு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க? அது எல்லாருக்குமே இங்கே சில பேருக்கு அந்த ஒரு இது இருக்குது. என்னென்னா அந்த ஒரு அதிகார வர்க்கம், அந்த ஒரு அதிகார போதைன்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன வேணால் பண்ணட்டும், என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சவுக்கடி தான் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா. நீ என்னவா வேணா நீ தப்பு பண்ணால் தப்பு தான். ஏன்னா திரும்ப திரும்ப மக்கள் கேட்குற விஷயம் வந்து என்ன, நம்ம திரும்ப அதான் சொல்கிறோம், ஆர்டிகல் 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான், பேசிக் அதுதான். ஓகே, நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும், எந்த ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான். அது நமக்கே தெரியும். அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு எவ்வளோ பேர் பொசிஷனில் இருக்கும்போதே வந்து ப்ரெசன்ட் போயிட்டு வந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஸ்டில் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது கொடுத்துருக்காங்கன்னும் போது அந்த ஸ்டில் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது, ஏன்னா ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் ரியலைஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, அட்லீஸ்ட் பண்ணது தப்பு, நம்மளால 2 உயிர் போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமாதிரி ஏற்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு மேபி அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கு அவங்க வருத்தப்படுறாங்கன்னு ஒரு சின்ன பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம்.
அதனால அவங்களுக்கு எந்த எக்ஸம்ஷன்ஸும் இங்கே கொடுக்கப்பட போகிறது கிடையாது. ஓகே, என்ன இருந்தாலும் நான் பண்ணிட்டேன், நான் இருக்கேன், நான் இது. ஏன்னா அவங்களும் இங்கே இந்த 10 பேர் ஆக்சுவலி அரெஸ்ட் ஆனவங்க. ஒருத்தர் வந்து கோவிட்ல இறந்துட்டார், பால்துரை அப்படிங்கிறவர். இப்போ 9 பேர் மொத்தம் இல்லையா? அதில் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 வந்து சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 3 ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறம் 4 கான்ஸ்டபிள்ஸ் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களும் விடலை, தொடர்ந்து வந்து அவங்க பெயில் அப்ளிகேஷன்ஸ் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. எல்லாமே அங்கே வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுட்டே தான் இருந்துதாங்க. கூடவே இங்கே ஸ்ரீதர் அப்படிங்கிறவரும் இங்கே ஒரு வேலை பார்த்தாரு. என்ன பண்ணார் அப்படின்னா, மதுரை ஹைகோர்ட்டில் வந்துட்டு நான் இதில் அப்ரூவராக மாறிடுறேன். அதாவது எப்போ போட்டார் அப்படின்னா, ஜூலை 22, 2025 ஒரு பெட்டிஷன் போடுறாரு. என்னன்னா, நான் வந்து அப்ரூவராக மாற விரும்புகிறேன் இந்த கேஸ்லேருந்து, என் கூட இருந்த காவல்துறையினர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெட்டிஷன் போட்டார். கடைசியில் ஜூலை 25 அது இறந்து போன ஜெயராஜ் அவர்களுடைய மனைவி செல்வராணி அவர்கள் வந்து ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீதிமன்றமும் அதனை கடுமையாக எதிர்த்து அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இல்லை, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், உங்கள் யாருக்குமே பெயில் பெட்டிஷனும் போட்டாலும் உங்களுக்கு பெயிலும் கொடுக்கப்படாது, கூடவே நீங்கள் என்ன பெட்டிஷன் போட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த 5 வருட காலமும் அந்த 9 பேருமே சிறையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்கப்படலை. இப்போ அன்றைக்கே நம்ம ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் நம்ம பார்க்குறாங்களே, முதுகுல அந்த தோலே இல்லை, பூட்ஸ் காலால் மிதிச்சது, நெஞ்செலும்பு உடஞ்சிருக்கு, அந்த மிளகா பொடி, இதெல்லாம் பண்ணியும் அவங்க காவல்துறைக்கு இப்போ அஜித்குமார் டெத்தாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அவ்வளோ நாள் சித்திரவதை, இப்போ நம்ம ஆகாஷ் எல்லாமே இப்படி இருக்குது. இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியுதா மேம்? இது இப்படி ஏதாவது ஒரு டெத்து ஆச்சுன்னா நமக்கு பெரிய பிரச்சனையாகும், இல்லைனா இப்படி அவங்க சாகணுங்கிற மோட்டிவில் தான் அடிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சில் ஏறி மிதிக்கிறது, அது எப்படி மேம்? எக்ஸாக்ட்லி, நீங்கள் அந்த மோட்டிவ்னு சொன்னது கரெக்ட். ஏன்னா நம்ம இந்த கேஸ்லேயே பார்த்தோன்னா அந்த 2 செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. அதில் காமன் இன்டென்ஷனும் ஒன்று, செக்ஷன் 34 IPC ரெட் வித் செக்ஷன் 302. ஓகே, அதாவது காமன் இன்டென்ஷன் நல்லா தெரியும், இந்த செயலை நான் ஈடுபட்டால் அதோட கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக இவ்வளோ கொடூரமாக தகன மரணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சு அந்த ஒரு அதிகார இதில் செய்கிறாங்கன்றது ஒன்று. இது எப்போ நிறைய விஷயம் கேசஸாக இவ்வளோ பூகம்பமாக வெடிக்குதுன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னா, ஒருவேளை அந்த மாதிரி அடித்து யாராவது உயிர் போகாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு இது ரிப்போர்ட் ஆகிறதே இல்லை. எவ்வளோ கேசஸ் அந்த மாதிரி நம்மளே சோஷியல் மீடியா அன்றைக்கி போகும்போது வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க, காவல்துறையில் வந்து வச்சு அடிக்கிறது போகிறது அந்த மாதிரி எல்லாமே படிக்கிறாங்க, எல்லாமே நம்ம பார்க்குறோம். என்னதான் அவங்க ஒரு குற்றமே பண்ணியிருக்காங்க, குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் ஆனாலுமே சட்டப்படி தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணுறீங்களா, ப்ரூவ் ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குண்டான தண்டனை வாங்கி கொடுத்து அவங்க வந்து ப்ரிசனில் அடைக்கப்படுவாங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது விச் இஸ் அகெயின்ஸ்ட் லா, அதை திரும்ப ஒரு காவல்துறையினரே பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஷயம். ஏன்னா இங்கேயுமே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, வந்து இது ஜட்ஜ் அவர்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சொன்ன ஒரு விஷயம், கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் சொல்லும் போதே வந்து விச் இஸ் வெரி கிளியர் தட் இது வந்து இவங்க அடித்து தான் 2 பேரோட இது வந்து இரட்டை கொலை இல்லையா, 2 பேரோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. கூடவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து அந்த 18 காயங்களுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், கை கால்கள் வந்து தொங்க விடப்பட்டு அடிக்கப்பட்டது, அந்த பெஞ்ச் மேலே வச்சு அடிக்கப்பட்டது. ஓகே, இந்த மாதிரி உள்ளே வந்து இன்டர்னல் ப்ளீடிங்கும் இருந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கொடூரம். ஏன்னா ஒரு லத்தியை வந்து ஆசன வாயில விட்டு பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ கொடூரமான விஷயம். இதில் கூடவே இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபெனிக்ஸ் அவர்கள் வந்துட்டு இறப்பதற்கு முன்னால் அவங்க உறவினர்கள்கிட்டையும் சொன்னதாகவும் நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. என்னன்னா எங்களை வந்து 10 நிமிஷம் கேப் விட்டு விடிய 8 மணி நேரம் அடித்தாங்க, ஒரு 200 முறைக்கு மேலே அடித்தாங்க அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோலாம் பண்ணும்போது உயிர் போயிடும் அப்படிங்கிறது காவல்துறையினருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த நோக்கத்தில் தான் அந்த ஸ்டேஷனோட CCTV அளிக்கப்பட்டிருக்கு இல்லையா. அவங்களுக்கு அப்போ என்ன, நம்ம கண்ட்ரோலில் இருக்க ஸ்டேஷன். ஏன்னா இந்தியாவிலே முதல் முறை ஒரு ஸ்டேஷன் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுக்கு போனது இதுதான் ஃபர்ஸ்ட், இந்த கேஸில் தான். இந்த கேஸில் மொத்தமாக அவங்க இன்னும் எங்கே, ஏன்னா இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் நம்ம இங்கே டைம் லைன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 1 வந்து CBCID வந்து அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஜூலை 10 CBI உள்ளே வராங்க. ஓகே, ஏன்னா இங்கே இன்னொன்று இதில் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 24 ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட் தாமாக முன் வந்து சுமோட்டோவாக எடுக்கிறாங்க. எடுத்து CBI வருவதற்கு அந்த காலம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக எந்தவித எவிடன்ஸும் அளிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக CBCID வசம் ஒப்படைக்கப்படுறாங்க. அப்போ இருந்த தமிழக அரசும் வந்து CBI விசாரணைக்கு ஓகே சொல்கிறாங்க, நீதிமன்றமும் ஆர்டர் அங்கே வந்து பிறப்பிக்கிறாங்க, இது பண்ணணும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்கள் எவிடன்ஸ் அளிக்கப்பட்டதுக்கான செக்ஷன்ஸும் இங்கே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்டேஷனருக்கு CCTV அளிக்கிறாங்க, அந்த செவரில் அந்த ரத்தக்கரையை வந்து தண்ணி ஊற்றி கழுவ போகிற ஒரு விஷயம். இந்த மாதிரி எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வேலையை செய்யக்கூடிய காவல்துறையினர் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல காவல்துறையினரும் இருக்காங்க. அதுவும் இந்த கேஸில் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அன்னைக்கு அந்த காவலர் வந்து ரேவதி அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த விஷயம் அன்னைக்கே வேற டர்ன் எடுத்தது. ரேவதி, பியூலா, ரவிச்சந்திரன் இவங்க 3 பேரும்
இல்லையா காவலர்கள் இவங்க கொடுத்ததின் விலை ஒரு பெண் அதுவும் தைரியமாக வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டாக இதெல்லாம் நான் பார்த்தேன் இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கிய சாட்சி இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு இங்கே ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த இடத்துல அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ எல்லாம் அந்த ஒரு குருட்டு தைரியம் தான். என்ன பண்ணிடலாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டா நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு இப்போ ஒரு வேளை அங்கே எல்லா காவல்துறையினரும் உடந்து யாருமே சாட்சி சொல்ல வரலை அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? மேபி கேஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு கேஸ் வந்து இவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கும் இவர்கள் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதுக்கும் இவர்கள் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் வருது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி எவிடன்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இன்னைக்கு இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் மொத்தம் 10 காவல்துறையினர் இருந்திருக்காங்க. 9 பேருக்கு இப்போ குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒருத்தர் வந்து இப்போ இந்த கோவிட் டைமில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டார். இப்போ அவரும் குற்றவாளி தானா இல்லை அவர் என்ன மாதிரியான இது? 10 பேரும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா குற்றவாளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் 10 பேரும் தான். ஏன்னா இங்கே இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா அந்த A1 ஆகிய ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் SHO ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அவர் வந்துட்டு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் அவர் கூறியதின் அடிப்படையில் தான் முதல்ல 2 காவலர்கள் தாக்கினாங்க. அதுக்கப்புறம் மற்ற காவலர்கள் எல்லாருமே தாக்கினாங்க அப்படிங்கிறது இருக்குது ஓகே. ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் முக்கியமாக இருந்த 4 பேருக்கு வந்துட்டு 7 செக்ஷன் கீழேயும் மிச்சவங்க எல்லாம் 3 செக்ஷன் கீழேயும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஓகே. அந்த ஒருவர் இறந்தாலுமே அவர் குற்றம் புரிந்தவர் தானே. ஆமா உள்ள இருக்கும்போது அவர் குற்றவாளி அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகே மேம். இப்போ எப்படி நம்ம 30ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரியான எதிர்பார்க்கலாம்? இந்த மாதிரி தண்டனை இதுக்கு முன்னாடி பிஃபோர் கேசஸ் எடுத்துக்கிட்டாலும் எப்படி இருக்கும்? இதில் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 8 செக்ஷன்ஸ் இதில் போடப்பட்டிருக்கு சரிங்களா. அந்த 8 செக்ஷன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆஸ் பர் இங்கே பார்த்தோன்னா ஆஸ் பர் செக்ஷன் வந்து 302, 201, 342, 182, 193, 218, 211 and 34 ஆஃப் IPC, 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஒரு எவிடன்ஸ் அளிக்கிறது ஓகே, ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணுற நோக்கோட நடந்துக்கிறது, அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு துன்புறுத்துறது, ஃபால்ஸ் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே இதுக்கு மினிமம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 year, 3 year, 7 year டு மேக்ஸிமம் ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. ஏன்னா இது 8 செக்ஷனின் அடிப்படையில் உச்சபட்ச தண்டனை என்னவோ அந்த தண்டனை தான் தீர்ப்பாக வழங்கப்படும். அது 10 பேருக்குமே 9 பேருக்குமே அது அகைன் அதான் நான் சொல்லியா ஒருத்தவங்களுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான குற்ற சம்பவத்தில் இருக்கா A2, A3, A4, A5, 9 வரைக்கும் அதை பொறுத்து அவங்களுக்கு இதில் மொத்தம் 7 செக்ஷன் 8 செக்ஷன்றது காமன். அதில் யார் யாருக்கு எந்தெந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆக போகுதோ அதை பொறுத்து தண்டனைகளும் அங்கே இருக்கும். ஓகே. இப்போ நான் ஜெயராஜ் ஃபெனிக்ஸோட அக்கா கிட்ட பேசியிருந்தேன். அப்போ அவங்க ஃபேமிலி அந்த 10 பேர் 9 பேரோட ஃபேமிலி எங்ககிட்ட கேட்குறாங்க, என் மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் தப்பாக பண்ணிட்டாரு தெரியாமல், இருந்தாலும் எங்களுக்குன்னு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வாழணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இதில் மியூச்சுவல் அப்படிங்கிறப்ப ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிரிமினல் கேஸில் மியூச்சுவலே கிடையாது ஓகே. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அன்லெஸ் ஒரு அன்டில் ஒரு கேஸ் ஆகி அதுக்கப்புறம் FIR போய் இது போகுது அப்படின்னும் போது அது வேறு ஓகே. இதே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் டிஸ்பியூட்டோ ஓகே அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொலை பண்ணுற விஷயத்துலலாம் அங்கே வந்து காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது ஓகே. ஏன்னா இது வந்து இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட் அஃபென்ஸ் ஆகிடுச்சுல்ல, இது ஒரு தனி மனிதனை தாண்டி ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டேட் அஃபென்ஸாக இன்றைக்கி இது மாறி இருக்குல்ல. இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன், இவர் என்னை ஏமாத்திட்டார், FIR போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபைனலாக போகும்போது என்னங்க சொல்யூஷன்? கல்யாணம் பண்ணிக்கிறது சொல்யூஷன். ஸோ கேஸ் அவங்க விட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு போகும்போது அதுலேயே வந்து 1 brutal ஆஃப் ரேப் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுவுமே அங்கே வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான் ஓகே. இங்கே அவங்க என்ன தான் கேட்டாலும் இங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு எஸ் இந்த மாதிரியான ஒரு நீதி அங்கே வழங்கப்படும் ஓகே. ஈவன் நம்ம எல்லாலே வந்து ரைட்ஸ் ஆஃப் அன் அக்யூஸ்டு பர்சன், அரெஸ்டட் பர்சன் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா தண்டனை எதிர்த்து அவங்க அப்பீல் போகிற விஷயமா இருக்கும். அப்பீலையும் திரும்ப உறுதி செய்யப்பட போகுது பட்டுருச்சு அப்படின்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. என்ன தண்டனை கொடுக்கப்படுதோ அதை அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே. இது மதுரை அமர்வு நீதிமன்றம் தானே? ஆமாம். ஓகே மேம். கூடுதல் அமர்வு நீதிமன்றம். இப்போ இந்த கேஸ் நம்ம மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம ஹைகோர்ட் கண்ட்ரோலில் தான் வருமா? இதுக்கப்புறம் அந்த 9 ஃபேமிலியுமே சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது ஹைகோர்ட்டோட டைரக்ட் சூப்பர்விஷனில் நடக்கக்கூடிய ஒரு கேஸ் தான். ஏன்னா அவங்களாம் முன் வந்து சூமூட்டோவாக எடுத்த கேஸ் இல்லையா, அவங்க டைரக்ட் சூப்பர்விஷனில் எடுத்து. ஏன்னா இது நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த கேஸ் வந்து ஜூன் 19, 2020 நடக்குது. அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 20 வந்து கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்படுறாங்க ஓகே. அந்த இரவு முழுக்க வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு 22ஆம் தேதி இரவு வந்து லைக் மகன் வந்து ஃபெனிக்ஸ் வந்து அங்கே இறந்து போகிறார் அரௌண்ட் 9 o'clock. மறுநாள் காலையில்
ஒரு 5:45 மணி அளவில் வந்து அவர் ஜெயராஜ் இறந்து போகிறார். இந்த வழக்கு பெருசாக அங்கே வர்த்தக சங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டத்தில் இறங்கும்போது தான் ஜூன் 24 வந்து சூமோட்டோவாக எடுத்து ஜூன் 29 வந்துட்டு அங்கே ஜஸ்ட் பாரதிதாசன் அவர்கள் வந்து உள்ள என்கொயரிக்கு வராரு, மெஜிஸ்ட்ரேட் வந்து என்கொயரிக்கு வராரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஜூன் 30 வந்து தமிழ்நாடு வந்து சிபிஐக்கு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 1-10 இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க சிபிஐ. செப்டம்பர் 25, 2020 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது இவங்க 2 பேர் கேஸ் நம்பர் 649/2020, 650/2020 இந்த 2 கேஸ் கீழேயும் இங்கே வந்து ஃபைல் பண்ணப்படுது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறதுனால ஜட்மெண்ட் கொடுக்க போகிறதுனால அடுத்தது ஏன்னா இது வந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஓகே, அவங்க கொடுத்து அவங்க விசாரித்து இந்த ஜட்மெண்ட் இன்னைக்கு கொடுக்கப்படுது. அவங்க அடுத்தது அப்பீல் அப்படின்னு அவங்க போகும்போது ஹைகோர்ட்லேருந்து செகண்ட் அப்பீல், சுப்ரீம் கோர்ட், அப்புறம் ரிவ்யூ ரிவிஷனில் நம்ம வந்து பெருசாக நம்ம சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே மேம், இறுதியாக இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லுவாங்க, ஒரு உழைப்பாளி வேர்வை சிந்துறதுக்குள்ளே அவனுக்கு அந்த கூலியை கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ கால தாமதமான அந்த நீதி வந்து கரெக்டான நீதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த தண்டனைங்கிறது இனிமேல் வர்ற காவல் மரணங்களை தடுக்கிற மாதிரி இருக்குமா? அதான் நான் அந்த பிரசிடென்ட் கான்செப்டில் சொல்லும் போதே இந்த கேஸ் கண்டிப்பாக ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா இது பல விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினது. நான் சொன்ன இந்தியாவிலே முதல் முறை ஒரு வருவாய் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போன ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஸ்டேஷனே. காவலர்கள் எங்கே அழிச்சிட போகிறாங்களோ, ஏன்னா யூஸ்வலாக நடக்கும். நம்ம சிபிசிஐடி என்கொயரி அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது ஒரு புறம் இருக்க. எஸ், கண்டிப்பாக இது அடுத்து வரக்கூடிய ஆகாஷ் லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், லாக்அப் மர்டர் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அஜித்குமார் அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்த போகுது இந்த இடத்துல. ஓகே, அதனை தாண்டி கண்டிப்பாக இப்போ எப்படின்னா இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்க அடுத்தது வந்து பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே என்ன ஒரு பெரிய அவங்க லூப் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டா நம்ம மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? இங்கே எவிடன்ஸ் அழிக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு யார் மைண்ட்லையாவது போய்ட்டு நான் எவிடன்ஸ் அழிச்சிடலாம் அப்படின்னு இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் இல்லையா? ஒன்று இன்னொன்று கேட்ட மாதிரி டிலே ஆச்சா, இது வந்து தாமதிக்கப்பட்ட நீதி அப்படின்னு கேட்டால், அந்த தாமதம் அப்படிங்கிறது வந்துட்டு அதனால நீதி கிடைக்க பெறலையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீதி அப்படிங்கிறது இங்கே வந்து ஆல்ரெடி கிடைச்சாச்சு. பனிஷ்மெண்ட் என்னன்றது நமக்கு தெரிய போகுது. ஓகே, இந்த 5 வருட காலம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பேரையும் விசாரித்து இவ்வளோத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட டைம் தான் இந்த 5 வருடம். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் நம்ம விசாரித்து இங்கே கொடுக்க போகிற ஜட்மெண்ட்டு நாளைக்கு அவங்க அப்பீல் போகும்போது வித்ஸ்டாண்ட் ஆகும்ல. ஏன்னா ஏன்னா ஒன்று அப்பீல் போகிறாங்கன்னா எப்படி போவாங்க? இல்லை இந்த எவிடன்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக என்கொயரி பண்ணல, நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எக்ஸெப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கிரவுண்ட்ஸில் தான் போகும். இங்கே அகெயின் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் எவிடன்ஸ் பேஸ்டாக ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு அங்கேயும் இதே தண்டனை அவங்களுக்கு அங்கேயும் வந்து இதே தண்டனை திரும்ப வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் ஆகிறதுக்கும் இது பேஸ் இல்லையா? ஸோ இந்த 5 வருட காலம் அப்படிங்கிறது எங்கேயுமே வீண் போகலை. இது எல்லாமே குற்றவாளிகள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்து எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட டைம் தான் இது. நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.